சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஏப்ரல் 7. சாஸ்திரங்களை எழுதுபவர் யார்? யார் எழுத முடியாது? மனிதர்கள் எழுத முடியும், தேவதைகள் எழுத முடியாது. சில மனிதர்களிடம் நல்ல தெய்வீக குணம் இருக்கிறது என்று கூறினால் நீங்கள் என்ன கூற வேண்டும்? தெய்வீக குணங்களுடையவர் தேவதைகள் மட்டும்தான் என்று. ஏன் குறைவாக அமைதியாக பேச வேண்டும்? ஏனெனில் பேச்சிலிருந்து செய்கை, செய்கையிலிருந்து அமைதிக்கு செல்ல வேண்டும் என்பதால். தேவதா தர்மம் இருந்தது, ஆனால் அவர்களை யார் என்று கூற முடியாது. மனிதர்கள் என்று கூற முடியாது. பாதி பாதி என்று கூறுவது எதை குறிப்பிடுகிறது? ராவணன் பதித்தமாக்குவது பாதியும் பரம்பிதா பரமாத்மா பாவனமாக்குவது பாதி. ஆஸ்திகருக்கும் நாஸ்திகருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? பரமாத்மாவை தெரிந்தவர் ஆஸ்திகர், தங்களுக்குள் சண்டையிட்டு குழப்பம் அடைபவர் நாஸ்திகர். சந்நியாசி தர்மத்தினர் புது உலகை அறியவும் இல்லை, அங்கு வருவதும் இல்லை. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? பிரச்சனைகள் ஏற்படாதவாறு தைரியமாக புரிய வைக்க வேண்டும். தூய்மையாகாமல் யாரும் திரும்பி போக முடியாது என்பதை. நன்றி. ஓம் சாந்தி.